இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா வட்டிக்காரனை வாழவே விட மாட்டான். அவன் வாழ்ந்தா கூட அவன் பரம்பரையை வாழ விட மாட்டான். நீங்கள் நினைக்கிற மாதிரி செல்வத்தின் மூலமாக அப்படின்றதெல்லாம் கிடையாது. செல்வம் வாழையடி வாழையா இந்த உலகத்தில் அல்லாஹ் துனியாவுடைய விஷயத்தில் கொசுவுடைய ரெக்கைக்கு சமம். அந்த துனியாவை கொடுத்துடுவான். ஆனால் ஆத்மார்த்தமாக அவனுக்கு கிடைக்க இருக்கின்ற மன நிறைவோ நிம்மதியோ அவன் வாழ்க்கையிலையும் கிடைக்காது, அவன் பிள்ளைங்க வாழ்க்கையிலையும். அவன் வாழ்க்கையில் சப்போஸ் கிடைச்சா கூட அவன் அளவிலா கருணையும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சில் என்றும் ஹயாத்துன் நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோபான் ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. அங்கிங்கே எனாதபடி எல்லா இடங்களிலும் பரவி விரவி கிடக்கின்ற சமூக தீமையான வட்டியை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய லா தஅகுலுர் ரிபா அல்லாஹமுல்லாஹா என்ற அந்த வசனத்திற்கு விரிவுரையை பார்த்து வருகிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பன்மடங்காக அதிகரிக்கக்கூடிய வட்டியை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு காலகட்டத்தில் இந்த வட்டியினுடைய பிதா மகன்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். அந்த ஷைத்தான்கள் கண்டுபிடிச்சது தான் அந்த வட்டி. அதாவது உழைப்பே இல்லாமல் ஒரு வருமானத்தை எப்படி உருவாக்கலான்ட்டு திருகங்களை வச்சுருப்பான். திருகங்களை வச்சுருக்கிற நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், முக்கியமாக பனி இஸ்ரவேலர்களில் ரொம்ப நலிந்த மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த நலிந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எப்பா கொஞ்சம் விவசாயம் பண்ணணும், உன்னால் முடிஞ்சதை கொடுத்தின்னு சொன்னால் நாங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணால் நாங்கள் என்ன செஞ்சிடறோம், கொடுத்துட்றோம். இப்போது உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறா இருந்தால், ஒருத்தன் ஒரு 1000 ரூபாவை பீரோவில் வச்சுருக்கான். 1000 ரூபா அவனுக்கு அப்படி தான் உட்காந்துருக்கும். அவனுடைய ரூபா, அவனுடைய காசு அது அப்படியே தான் இருக்கும். பக்கத்து தெருலையோ ஒருத்தன் தன்னுடைய மனைவி மக்களுக்கு சோமில்லைன்னு சொல்லியோ, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியோ, அல்லது வேறு வகையான ஒரு முக்கியமான ஒரு தேவைக்காகவோ ஒரு வாடகை அட்வான்ஸு கொடுக்கணும் அப்படின்றோ, வேறு ஏதாவது ஒரு முக்கியமான தேவைக்கு தன்கிட்ட இல்லை இவன்கிட்ட இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் வர்றான். இதை சொல்லுவாங்க இமாம் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி, மனிதாபிமானத்திற்கு ஏற்படக்கூடிய படுகொலை இந்த வட்டி அப்படின்வாங்க. அதுக்கு தான் இந்த உதாரணத்தை அவங்க எழுதுகிறாங்க. அப்போது என்ன ஆகும்னு சொன்னால், இப்படி வர்ற நேரத்தில் ஒரு மனிதாபிமானமாக உதவி செய்தல் இருக்குது பாருங்கள், அந்த உதவி அப்படி செஞ்சுட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால், அடுத்த மாதம் நீ கொடுக்குறதோட நீ என்ன செஞ்சுட்டு ஒரு 100 ரூபாவை அதிகமாக கொடுத்துடு, அப்படியே வடிஞ்சிரும். ஒருத்தனுடைய உதவி அப்படின்றது ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுத்தும். துவா செய்வான், பார்த்துருக்கீங்களா? சில பேர் நீ நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்வான். ஒரு பிச்சைக்காரன் ஒரு வெளிப்படையாக பேசுகிற மாதிரி ஆளாக இருந்தான்னு சொன்னால் என்ன செய்வான், நீ நல்லா இருக்கணும் ஐயான்னு சொல்லுவான். இதுவே ஒரு முஸ்லீம் நல்ல தன்மானம் உள்ள ஒரு கண்ணியமான ஒரு நிலையில் வாழக்கூடியவர்னு சொன்னால் அதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவார் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் சில பேர் நான் சொல்லி கேட்டிருக்கிறேன், ஹஸ்ரத் நான் இப்படி ஒருத்தட்ட நான் ஒரு விஷயமா போனேன், அப்போ இந்த உதவியை அவர் பண்ணார், நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் அதை கொண்டுட்டு போய் பள்ளியில் கொண்டு வச்சு அல்லாஹ்விடத்தில் நான் என்ன செஞ்சேன், துவா செய்தேன்றார் சொல்லுவாங்க சில பேர். நான் கண்ணால் பார்த்துருக்குறோம். இப்ராஹிம்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவர் நாங்கள் ஓதக்கூடிய காலகட்டத்தில் மாற்று மதத்தில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். அவருக்கு மக்கள் தான் உதவி பண்ணுவாங்க. அந்த வயதானவருக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவர் இஸ்லாத்தை 60 வயசு 65 வயசு மேலே தான் தழுவினார். அதனால் பாவம் அங்கே இங்கே போய் உழைக்க முடியாதுன்றதுனால அந்த உடன்குடி பகுதி வட்டார மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் சாப்பிடுங்க, திங்கக்கிழமை எங்கள் வீட்டில், இப்படி தொன்று தொட்டு அவருடைய மருத்துவம், அவருடைய துணிமணி எல்லாத்துக்கும் அந்த மக்கள் பணம் அவ்வளோ பெருசாக கொடுக்க மாட்டாங்க. இது போன்ற உதவிகளை இவர் என்ன செய்வார், ஆடைகளை கொண்டு போய் கொடுப்பாரு. அவங்களும் ஏதாவது ஒன்று பெண்கள் அந்த காலத்து பெண்கள் கொஞ்சம் ரொம்ப இரக்கம் உள்ளவங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் துவச்சி கொடுத்துருவாங்க. இப்படி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா, இரவு நேர தொழுகையில் எந்திரிச்சிருவார். அப்போ நாங்கள் மரிசாலை தங்குறதுக்கு அனுமதி, அவர் ஒரு ஆளுக்கு மட்டும். என்ன செய்வாருன்னு சொன்னால், தஹஜ்ஜுத் தொழுகையில் துவா செய்வது அவருக்கு எப்போவுமே துவா சத்தமூண்டு செஞ்சு தான் பழக்கம். ஏன்னா இஸ்லாத்தை தழுவுனவங்க இல்லையா, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. தமிழில் தான் கேட்பார், இறைவனே கடவுளே அப்படின்னு தான் கேட்பார்.
அப்படி கேட்கும்போது நான் கேட்டு பல தடவை நிகழ்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். பேரை ஃபுல்லாக சொல்வார். யா அல்லாஹ், எனக்கு இன்னைக்கு உணவு தந்த பஷீரா அம்மா அவங்களுக்கு நீ ரஹமத் செய், கருணை காட்டு. அதே போல் இன்னைக்கு நான் போய்கிட்டு இருக்கிற நேரம் இப்படி இன்னமும் அல்லாஹ்விடத்தில் அந்த உறவாடுற மாதிரியே பேசுவார். துவா மாதிரியே இருக்காது, அது பேசுவார். அவன் என்னை பார்த்து முறைச்சான், வாங்கினான், அவனை விடாத, அவனை ஒன்றில்லை நான் இப்படிலாம் கூட கேட்பார். நான் என்ன சொல்கிறேன், மனிதாபிமானத்தின் அடிப்படையில் ஒருத்தனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி அவன்கிட்ட பெரும் அளவுக்கு கொடையாக இருக்கக்கூடிய துவாவை பெற்றுத்தருது. அந்த மனிதாபிமானத்தோடு செய்யக்கூடிய உதவியில் கரியல்லி பூசுகிற மாதிரி, மலத்தை அதில் கலக்கிற மாதிரி கூட 100 ரூபாய் போட்டு அடுத்த மாதம் கொடுத்துருன்னு சொன்னா, அதான் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. இது யூதர்களுடைய கலாச்சாரம், அப்படி தான் பண்ணுவான். யூதர்கள் என்ன பண்ணுவான்னு சொன்னால், திரகங்கள் தீனார்களை கேட்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்துருவான். கொடுத்துட்டு என்ன பண்ணுவான்டா, அவனுக்குள்ள டெக்னிக் என்னண்டா, அடுத்த மாதம் கொடுத்துருன்னு சொல்லுவான். அடுத்த மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க. வட்டி எப்படி அறிமுகத்தைப்படுத்துகிறான் பாருங்க, வட்டி எப்படி கொண்டு வர்றான் பாருங்க. முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கடா, வந்து இந்த மாதிரி எனக்கு முடியலப்பா இந்த மாதம், நான் அடுத்த மாதம் கொஞ்சம் விவசாயம் பண்ணி நான் உனக்கு காசை கொடுத்துறேன்னு சொல்லும்போது, தவணை எடுத்துக்கப்பா, இன்னொரு மாதம் கூட எடுத்துக்கோ, என்ன ஒன்று இன்னொன்று மாதம் எடுத்துக்கறல, அந்த ஒரு மாதத்துக்கு நீ கிட்டத்தட்ட ஒரு 30 திரகத்தை அதிகமாக கொடுத்துடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னப்பா புதுசாக சொல்கிற? ஆமாம், வேற நான் தவணையை கூட்டி கொடுக்குறோம் இல்லையா, உனக்கு நான் சலுகை கொடுக்குறேனா இல்லையா? ஆமல்ல, நீ சலுகை கொடுக்குறல்ல. அந்த அப்பாவி மக்கள் என்ன செய்வாங்க, தவணையை அடுத்த மாதம் போய் கேட்பாங்க. அடுத்த மாதமும் என்னால் முடியலப்பா, ஒன்றும் இல்லைப்பா, அதுக்கு அடுத்த மாதமே கொடு, என்ன ஒன்று 60 கொடுத்துரு. இந்த ஷைத்தான்கள் தான் முதல்ல வட்டி அறிமுகப்படுத்தினது. அக்லிஹுமு ஸுஹத், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அக்லிஹுமு ஸுஹத், வட்டி அந்த நாய்கள் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாய்கள் வந்து என்ன செஞ்சுன்னா, அந்த வட்டியை அறிமுகப்படுத்தும் போது இப்படி ஒரு டெக்னிக்கை, தவணையை அவனாவது என்ன பண்ணுவான்னு சொன்னால் தவணை கொடுப்பான். தவணை கொடுத்து, ஆனால் சில இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த மீட்ரு வட்டி, தின வட்டி, கந்து வட்டின்னு சொல்கிறாங்க பாருங்க, இதில் தவணையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் பாதுகாக்கணும். அதனால தான் எத்தனையோ தற்கொலை நம்ம பார்க்குறோம், எத்தனையோ தற்கொலை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோர்ட்டு வாசலில் ஒரு அம்மா தற்கொலை பண்ணதை நம்ம பார்க்குறோம், அப்படிதானே ராஜா? இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோர்ட்டு வாசல்லையே, நீதித்துறை இது கோர்ட்டு வாசல்லையே அந்த வக்கீல்களும் நீதிபதிகளும் போகக்கூடிய அந்த இடத்திலேயே ஒரு அம்மா தற்கொலை பண்ண செய்தி உலகெங்கும் ஊரெங்கும் பரவலாக பேசப்பட்டது. அப்போ ஒரு உயிர் குடும்பத்தோட தற்கொலை, குடும்பத்தோட இறந்து போறது, அப்போ மனிதாபிமானத்தை குத்தி கிழிக்கிற மாதிரி தானே, மனிதனையும் சேர்த்து குத்தி கிழிக்கிற மாதிரி தானே. அதனால தான் இது அவ்வளோ ஹராம். நீங்க கேட்கலாம், ஹசரத் லோன் வாங்கும்போது யாருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி, இது ஏன் ஹராம்னு சொன்னா இப்படி இருக்குதுன்றதுனால ஹராம். மேன்மக்கள் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஒருத்தன் ஒரு அன்பளிப்பை தரும்போது 9 காசு ஹலாலான காசு, ஒரே ஒரு ஒத்த காசு மட்டும் ஹராமான காசு. அந்த ட்ரெஸ்ஸை எங்களுக்கு தர்றான், அந்த ட்ரெஸ்ஸில் 9 மொத்தம் 10 காசு அந்த ட்ரெஸ்ன்னு வச்சுக்கிறோங்க, 10 ரூபாய். அதில் 9 ரூபாய் ஹலாலானது, ஒரே 1 ரூபாய் ஒத்த ரூபாய் தான் ஹராமானது. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவே மாட்டோம். இந்த 1 அந்த 9 அழிச்சிருன்றாங்க சஹாபாக்கள். சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த 1 அந்த 9 என்ன செஞ்சிடும், பரக்கத்தை போக்கி அழிச்சிடும். அந்த நாசம் முடிச்சு போன ட்ரெஸ்ஸும் அந்த நாசமுத்து போன அந்த ஒரு கிஃப்டும் எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள்ல சில பேர் சொல்றாங்க. சகோதரர்களே, இதுல பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை வந்து அட்வைஸ் சில விஷயங்களில் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நேச்சுரலாக அந்த எதிர்ப்பை காட்டுவாங்க, மக்களுக்கு மற்றாடி பிக்சராக காட்டுவாங்க. அப்போ காட்டும் போது தீவிரம் அதிகமாகும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், தங்கம் இருக்கிறதல்லவா, தங்கம் பச்சை ஹராம் ஆண்களுக்கு. அதை ரசூல் என்ன பண்ணாங்க தெரியுமா, கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. போட்டுக்கிட்டு இருந்தவங்க அந்த ஹராம்னு சொல்லி ஆயத்து இறங்கின உடனே சஹாபாக்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஒன்று திரட்டி இப்படி காட்டினாங்க, இதை என் குல சமூகத்தின் ஆண்களுக்கு நான் ஹராமாக்குகிறேன்னு சொல்லிட்டு கலட்டி தூக்கி எறிஞ்சாங்க, பிசிறி அடிச்சாங்க. இதில் நேச்சுரலாக காட்டுறது. இதே போல தான் சகோதரர்களை வட்டியுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் கையாண்டாங்க. எப்படி கையாண்டாங்க தெரியுமா? பனு சாலபா, பனு தமீம், பனு தாலிப் எல்லா மக்களும் ஒன்று கூடி நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி ஹராம்ன்ற அந்த ஆயத்தை இறங்கின உடனே சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு அப்பாஸ் அல்லது அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கொஞ்சம் ஆரம்ப நேரத்தில் இதுக்கெல்லாம் நிறைய கொடுத்து உதவி இருக்கிறாங்க, வட்டி கொடுத்து உதவி இருக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்றிலிருந்து இப்போதிலிருந்து இந்த நேரத்திலிருந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு வரவேண்டிய வட்டி தொகைகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஒட்டுமொத்த சமூகத்திற்கு விட்ட அறைகூவல். அது எத்தனை ஆயிரமா இருந்தாலும் சரி, 80,000 திர்ஹம்னு சொல்றாங்க. 80,000 திர்ஹம் வரணுமா அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு? அப்ப 80,000 பல கோடிக்கு சமம். அவ்வளவையும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. வட்டி எதுவுமே அவர்களிடத்திலிருந்து வசூலிக்கப்படாது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேச்சுரலாக கண் முன்னால் படம் பிடித்து காட்டக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார். அப்ப அவ்வளவு பெரிய துணிகர செயலாக இந்த வட்டி இருக்கிறபடியால் மார்க்கத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்ட பாவம் சகோதரர்களே, முற்றிலும் தடை செய்யப்பட்ட பாவம். நான் சொல்வது போலதான் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா வட்டிக்காரனை வாழவே விட மாட்டான். அவன் வாழ்ந்தா கூட அவன் பரம்பரையை வாழ விட மாட்டான். நீங்கள் நினைக்கிற மாதிரி செல்வத்தின் மூலமாக அப்படின்றதெல்லாம் கிடையாது. செல்வம் வாழையடி வாழையா இந்த உலகத்தில் அல்லாஹ் துனியாவுடைய விஷயத்தில் கொசுவுடைய ரெக்கைக்கு சமம். அந்த துனியாவை கொடுத்துடுவான். ஆனால் ஆத்மார்த்தமாக அவனுக்கு கிடைக்க இருக்கின்ற மன நிறைவோ நிம்மதியோ அவன் வாழ்க்கையிலையும் கிடைக்காது, அவன் பிள்ளைங்க வாழ்க்கையிலையும். அவன் வாழ்க்கையில் சப்போஸ் கிடைச்சா கூட அவன் பரம்பரை அல்லாஹ் தஆலா குறி வச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நியாயப்படுத்தி பேசுகிறது, வட்டி புள்ள காலகட்டத்திலலாம் தவிர்த்து இருக்க முடியுமான்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் நம்மளை மட்டும் பாதிக்கிறது இல்லை. நாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுனால நமக்கு பிறக்கின்ற அந்த பச்சிலம் குழந்தைகள் இருக்குது பாருங்கள், அதுங்க பாதிக்குது. அதனால் வட்டி இல்லாத ஒரு சமூகத்தை ஒவ்வொருத்தரும் நினைச்சாலும் உருவாக்கலாம் சகோதரர்களே. கண்டபடி மேலேறக்கூடிய ஆசைகளை முதல்ல ஹராமாக்கணும். ஆசைகள் கூடும், ஆனால் அந்த ஆசைகளை ஹராமாக்கணும். அந்த ஆசைகளை ஹராமாக்கிட்டோன்னு வச்சுக்கிறீங்களேன், நமக்கு அதிகப்படியாக எண்ணங்கள் வந்தால் தான் அதிகப்படியாக காசு வாங்கணுன்ற எண்ணமே பிறக்கும். அதிகப்படியான எண்ணங்கள் இல்லை, இருக்கிறத வச்சு போதும்பா. சில பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சொர்க்கமாக இருக்கும். அவங்க அதிகமாகலாம் ஆசைப்படவே மாட்டாங்க, இருக்கிறத வச்சு போதுமாக்கிடுவாங்க. அதிகப்படியாக ஆசைப்படக்கூடியவன் இந்த பாவத்தில் போய் விழுவான். நிறைய கட்டணும், நிறைய பார்க்கணும், நிறைய பண்ணணும், நிறைய இது பண்ணணும், நிறைய அது பண்ணணும் அப்படின்றவங்க போய் விழுவாங்க சகோதரர்களே. குடும்பத்தின் உறவில் இருக்கக்கூடிய அந்த திருமண வைபவங்கள் இருக்குது பாருங்க, அந்த திருமண வைபவங்கள்ல நிறைய 100க்கு ஒரு 40% வாங்கப்படுது. திருமண வைபவன்றது ஐசரு நிக்கான்னு சொன்னாங்க, பரக்கத் பெற்ற நிக்கா, ரொம்ப 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 செலவுல கம்மியான நிக்காண்டாங்க. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? அந்த திருமணத்தை பெரிய பலவந்தப்படுத்தி பகிரங்கப்படுத்தணும், பெரிய அளவுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு தப்பான கண்ணோட்டம் இந்த ஹராமை வாங்கி மக்கள் அனைவருக்கும் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடை ஏற்படுத்தியது சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வாழும் காலமெல்லாம் இந்த படுபாதக செயல், இந்த செயலை மட்டுமல்ல, இந்த செயலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த பாவத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. முக்கியமாக கடன் வாங்குறதுல இருந்தே பாதுகாப்பானாக. கடன் வாங்குவது கூடும், ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ரசூலுல்லாஹ் துஆ செய்தது அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினல் மஅஸம் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். கடன்ல இருந்து என்ன பாதுகாத்துருன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கடன்ல இருந்து பாதுகாத்தா தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாவத்திலிருந்து நம்மளை தற்காக்க செய்ய முடியும். அல்லாஹ் பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி நிறைவாக 4 பேருக்கு வழங்கக்கூடிய நற்கருணையாளர்களாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.